ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போமா. ஒரு தாத்தா தன்னோட பேரண்ட்டை எல்லா நாளும் பைபிள் படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பேரன் கேட்டான், எதுக்கு தாத்தா எல்லா நாளும் பைபிள் படின்னு சொல்கிறீங்க? நீங்களும் எல்லா நாளும் படிச்சுட்டு தானே இருக்கிறீங்க. அதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சுது? அதில் என்னத்தை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த தாத்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஓட்டை பாட்டிலை எடுத்து, அது அழுக்காக இருந்த ஒரு பாட்டிலை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீ இதில் என்ன பண்ணு, ஃபுல்லாக தண்ணி பிடி அப்படின்னு சொன்னாங்க. இவனும் தண்ணி பிடிக்கிறான். தண்ணி ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு அது ஒழுகி போயிட்டே இருந்து. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டில் ரொம்ப க்ளீன் ஆகிட்டு. அப்போ உடனே அவன் கேட்குறான் தாத்தா நீங்கள் ஓட்டை பாட்டில் தந்தீங்க, அது எப்படி பாட்டிலில் தண்ணி நிற்கும் அப்படின்னு. உடனே அந்த தாத்தா சொன்னாங்க, பாத்தியா, ஆனால் உன்கிட்ட தந்ததுன்னா ஓட்டை பாட்டில் தான், ஆனால் அழுக்கா தந்தேன் பாரு, இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதே போல தான் பைபிள் படிக்கிறதும். நீ பைபிள் படிக்கும்போது உனக்கு புரியுதோ புரியலையோ, ஆனால் நீ படிக்க உன்னோட மனசில் இருக்கிற, உன்னோட உள்ளத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் வெளியேறும், எல்லா பாவமும் வெளியே போயிடும். அதனால தான் உன்னையே பைபிள் படின்னு சொல்கிறேன். நீ பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு இந்த பைபிள் படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பையனும் கீழ்ப்படிஞ்சு அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், பைபிள் படிக்க ஆரம்பித்தான். நாமளும் பைபிள் ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது நம்மளையும் நம்ம என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுவாங்க. அதனால் நாமளும் ஒவ்வொரு நாளும் பைபிள் படிப்போமா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம பைபிள் படித்து கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியாக மாறுவோமா.